அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த பச்சோந்திகள், தேவபந்திகள், வஹாபிகள் இவங்களுடைய முகத்திரையை கிழித்து கொண்டு வருகிறோம். இது பாருங்கள், இவங்களுடைய பெரியார் ரஷீத் அகமது கங்கோயி அவருடைய ஃபத்தாவா ரஷீதியா எம்எஸ் பப்ளிஷர்ஸ் தேவபந்திலிருந்து பிரசுரிக்கப்பட்டது. இதனுடைய 65வது பக்கத்தில் பாருங்கள், இல்முல் கைபு சம்மந்தப்பட்ட விஷயம். அவர் சொல்கிறாரு, ஜோ ஷக்ஸ் அல்லாஹ் जल्ल शानहू के सिवा इल्म गैब किसी दूसरे को साबित करे और अल्लाह ताला के बराबर किसी दूसरे का इल्म जाने वो बेशक काफिर है. இதில் வந்து ரெண்டு விஷயம் சொல்கிறாரு. அதாவது அல்லாஹ் தாலாவை தவிர வேறு யாரையாவது இல்முல் கைப் மறைவான விஷயம் அவர் அறியக்கூடியவர் அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி அல்லாவுக்கு சமமாக யாருமே சொல்கிறதில்ல இல்மு மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறது. அப்படி சொல்கிறவர் அவர் காஃபிர் அப்படின்றார். அதாவது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்மே கைப் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறவரும் காஃபிர். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு நிகராக யாருக்கு மறைவான ஞானம் இருக்கோ அவரும் காஃபிர். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்றார். பேஷக் காஃபிர் है. उसकी इमामत और उससे मील जोल मोहब्बत मवद्दत सब हराम है फ़क़त वल्लाहु तआला आलम. அவருடைய இமாமத், அவரோடு சேர்றது, அவரோட முஹப்பத் வைக்கிறது எல்லாமே ஹராம். ஃபகத் வல்லாஹு தஆலா ஆலம் அப்படின்னு ஃபத்வா கொடுக்குறார். அப்போது அல்லாவை தவிர மற்ற யாருக்கும் இல்மு கைப் மறைவான ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவன் யாருன்னா காஃபிர். ஒரு விஷயம். அல்லாவுக்கு நிகராக வேறு யாருக்கும் இல்மு கைப் இருக்குது அப்படின்னா அவனும் காஃபிர். அப்படி யாருமே சொல்கிறதில்ல. அல்லாவுக்கு நிகராக வந்து எல்லாத்துக்கும் மறைவான ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதில்ல. ஆனால் அல்லாவை தவிர மற்றவங்களுக்கும் இல்மு கைப் இருக்குது அப்படின்னா அவன் காஃபிர் அப்படின்னு ஃபத்வா கொடுக்குறார். இப்போ பாருங்கள், எதனால் சொல்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடையாது, யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போது இவங்களுடைய கிதாபுங்களாம் பாருங்கள், இவங்களுடைய பெரியார்களுக்கு இவங்க மறைவான ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது பாருங்கள். இது பாருங்கள், 253வது சஃபா அர்வாஹி சலாசா அஷ்ரஃப் அலி தானவி எழுதினது. இவர் வந்து அப்துர் ரஹ்மான் கான் சாப், யாருன்னா ஷா அப்துர் ரஹீம் அவங்களுடைய ஹலீஃபா, அவரை பற்றி வருது. அவரை பற்றி எழுதுகிறார் இவர். அதாவது யாராவது வந்து தாவீஸ் வாங்க வந்தால் அவர் என்ன சொல்லிடுவார், உடனே ஒரு பெண்மணி, அதாவது குழந்தை பிறக்கணும் அப்படின்னு தாவீஸ் வாங்க வருவாங்க இவங்ககிட்ட. அவர் சொல்லிடுவார், ஜா தெரா லடக்கா ஹோகா எல் லடக்கி ஹோகி. உடனே சொல்லிடுவார், உனக்கு ஆம்பளை பையன் பிறப்பான், இல்லைன்னா பொம்பளை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவார். லோகோனே அர்ஸ் கியா கி ஹஸரத் ஏ கைசா ஆப் பதாத்தே ஹேன். அப்போ மக்கள்லாம் கேட்டாங்க, ஹஸரத் இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஃபர்மாயா கே கியா கரும் பே மஹாபா மௌலூத் கி சூரத் சாம்னே ஆ ஜாத்தி ஹே. என்ன சொல்கிறாரு, என்ன பண்ணுறது, என் முன்னாடி பிறக்கக்கூடிய குழந்தையோடைய முகம் முன்னாடி வந்துடுது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது தாயோடைய வயத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, இது வந்து உலூமே ஹம்சா அப்படின்னு இவங்க தேவபந்திங்க சொல்லுவாங்க. இதை வந்து யாருக்கும் தெரியாது. இன்னல்லாஹ் இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸ்ஸிலுல் கைஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் அப்படின்னு இருக்கு இல்லையா. அல்லாஹ் வந்து வயிற்றில் இருக்குது, அவன் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இது மற்றவங்களை சொன்னால் இது வந்து ஷிர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுடைய ஒரு புசுர்கு அப்படின்னு வந்துருச்சுன்னா, பெரியார் அப்படின்னு வந்துருச்சுன்னா, அஷ்ரஃப் அலி தானவி எழுதுறாரு, தாவீஸ் வாங்க வரும்போதே சொல்லிடுவாங்க, இவங்க வந்து உங்கள் வயிற்றில் ஆண் குழந்தை இருக்குது இல்லை பெண் குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. மக்கள் கேட்கும்போது சொல்லுவாங்க, எனக்கு என் முன்னாடி அந்த பிறக்கக்கூடிய குழந்தையோடைய உருவம் வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஷிர்க்கு அப்படி நம்ம சொல்லிட்டோம்னா இது ஷிர்க் ஆகிடும் இவங்களுடைய மார்க்கத்தில், மதஹபில். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது பாருங்கள், இதே அர்வாஹி சலாசால இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது யார் வந்து ஃபத்தாவா ரஷீதியாவுடைய ஃபத்வா அல்லாவை தவிர மற்றவர்களுக்கு மறைவான ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான்னா அவன் காஃபிர். அப்போது அந்த இதில் வந்து அஷ்ரஃப் அலி தானவி இவர் சொல்கிற மாதிரி காஃபிர் ஆகிட்டார். ஏன்னா மறைவான ஞானத்தை பற்றி எழுதுறாரு. பாருங்கள், அடுத்த ஃபத்வாவை பாருங்கள். அடுத்த ஹிகாயத்து 251வது ஹிகாயத்து. இவர் மன்சூர் அலி கான் மர்ஹூம் முராதாபாதி, அவங்க வந்து காசிம் நானூத்தியோடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தார். அவரை பற்றி வரக்கூடிய ஒரு பெரிய சம்பவம், அவர் வந்து ஒரு பையன் மீது ஆஷிக் ஆகிட்டார். அந்த ஆஷிக் ஆனோன்னா அந்த பையன் ஒரு வாலிப வயசு பையன், அவன் மீது ஆஷிக் ஆனோன்னே அவனால் அவனுடைய முகப்பத்தில் ரொம்ப மூழ்கி போயிட்டார்.
அவனு எப்போ பார்த்தாலும் அந்த நினைப்பிலே வருது அவனுடைய நினைப்பே வருது. சரி, இது வந்து காசிம் நானூத்திக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு வரக்கூடிய நிறைய விஷயம். கடைசியில் வந்து இவர் அதனால் மஜ்பூர் ஆகி காசிம் நானூத்திட்ட வந்து சொல்கிறாரு, எனக்காக லில்லா மேரி ஆனத் ஃபர்மாயே, அல்லாவுக்காக என்னை உதவி செய்யுங்க, மைத்தாங்காகவும் ஆஜிஸ் வச்சுக்காகும், என்னால் முடியல அப்படின்னு நான் ஆஜிஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, ஐசி துவா ஃபர்மாயே கி இஸ் லட்கே கா ஹயால் தக் மேரே கல்ப் சே மெஹ் ஹோ ஜாய். அவர் சொல்கிறார், இந்த பையனுடைய நினைப்பு என்னுடைய இதயத்திலேருந்து வெளியேற வேண்டும் என்பதற்காக அந்த மாதிரி ஒரு துவா செய்யுங்க அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு காசிம் நானூத்தி விட்டு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, மகரிப் தொழுகைக்கு அப்புறம் வா. அப்போ போகிறாரு. சில அவாபின் முடிஞ்ச பிறகு அவர் காசிம் நானூத்தி வந்து கூப்பிட்றாரு, அவாஸ் தி மௌலி சாப் मैंने अर्ज़ किया कि हज़रत हाजिर हूँ. நான் சொன்னேன், ஹசரத் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, மை சாமனே ஹாஜிர் ஹூ அவர் பேட்டுக்கு, நான் வந்து அவர் முன்னாடி போய் உட்காந்துட்டேன், காசிம் நானூத்துக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். ஃபர்மாயா கே ஹாத் லாவ். அப்போ காசிம் நானூத்தி சொல்கிறாரு, உன்னுடைய கையை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. मैंने हाथ बढ़ाया, நான் என்னுடைய கையை கொடுத்தேன். मेरा हाथ अपने बाएं हाथ की हथेली पर रख कर मेरी हथेली को अपनी हथेली से इस तरह रगड़ा जैसे बाण बटे जाते हैं. அப்போ என்னுடைய கையை எடுத்து என்னுடைய உள்ளங்கையை எடுத்து தன்னுடைய உள்ளங்கையில் வச்சு அதை வந்து தேய்ச்சார். எப்படி தேய்ச்சார்னா, எப்படி வந்து இந்த அதாவது ஒரு கயிறு திரிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தேய்ச்சார். தேய்க்கும்போது खुदा की कसम मैंने बिल्कुल अयानन देखा कि मैं अर्श के नीचे हूँ. பாருங்க, அல்லாவின் மீது சத்தியமாக. அதாவது இதுக்கு முன்னாடி அந்த பராயினிய காத்திய பார்த்துக்குங்க, ஹலீல் அஹமத் அம்பேட்டி சொன்னதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதுகு பின்னாடி கூட தெரியாது அப்படின்னு அவங்களுடைய கொள்கை. ஆனால் இப்போ பாருங்கள், ஹுதா கி கசம், அல்லாவின் மீது சத்தியமாக, இவர் வந்து கையை வச்சு அவருடைய உள்ளங்கையை வச்சு இவருடைய உள்ளங்கையை வச்சு தடவும் போது நல்லா என்ன ஆயிடுச்சு, இவர் பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு, அல்லாவின் மீது சத்தியமாக நான் வந்து வெளிப்படையாக பார்க்குறேன். பில்குல் அயானன் தேகா, நான் பார்த்தேன் என்னன்னா, मैं अर्श के नीचे हूँ, நான் அர்ஷுக்கு கீழே இருக்கேன் அப்படி பார்க்குறேன். இது கனவுல நினைவுல. और हर चार तरफ से नूर और रोशनी ने मेरा इहाता कर लिया है, गोया मैं दरबार इलाही में हूँ. அதாவது நான் அல்லாவுடைய தர்பாரில் இருக்கிறத போல நான் என்னை சூழ்ந்து நூறும் ஒளியும் சூழ்ந்து விட்டது, நாலா பக்கமும் என்ன சூழ்ந்து விட்டது. मैं उस वक्त लर्जा और तरसा था कि सारी उम्र मुझ पर कब कब की और ये खौफ तारी ना हुआ था. நான் அந்த டைமில் நான் பயந்துட்டேன், ரொம்ப நடுங்கிட்டு இருந்தேன். வாழ்க்கை முழுவதும் எனக்கு இந்த மாதிரி ஒரு நடுக்கம், ஒரு பயம் ஏற்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறார். மை பசீனா होगा, எனக்கு வேர்த்து கொட்டிச்சு. और बिल्कुल खुदी से गुजर गया और हज़रत बराबर मेरी हथेली पर अपनी हथेली फेर रहे थे. जब हथेली फेरना बंद कर दिया, फरमा दिया तो ये हालत भी फरो हो गई. फरमाया जाओ, मैं उठकर चला आया. அப்புறம்னா அவர் வந்து என்னுடைய உள்ளங்கையை வச்சு தன்னுடைய உள்ளங்கையை வச்சு தேய்க்கிற வரைக்கும் என்னாச்சு, இதே மாதிரி தான் நான் பார்த்துட்ருக்கேன். தேய்ச்சிக்கிட்டே இருக்கார் அவர் தேய்ச்சி விட்டுட்ட பிறகு இந்த ஹாலத்தை வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், அப்போ இவர் மறைவான ஞானம் எங்கேயோ எது வரைக்கும் பார்க்குறாரு, அர்ஷ் வரைக்கும் பார்க்குறாராம். அவர் தேய்க்கிறனால அர்ஷ் வரைக்கும் பார்க்குறாராம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி என்னன்னு தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இதுக்கு பின்னாடி சோத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது அது தெரியாது. இது இவங்களுடைய கொள்கை. இன்னொன்று, அந்த ஃபத்வா பாருங்கள், யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அல்லாஹ்வை தவிர மற்றவருக்கு மறைவான ஞானம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவன் காஃபிர் அப்படின்னு ரஷீத் அஹமது கங்கோய் கொடுத்த ஃபத்வா. இப்போது இந்த ஃபத்வாவின் ஒளியில் அஷ்ரஃப் அலி தானவிக்கு என்ன ஃபத்வா கொடுப்பீங்க? இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் எழுதி வச்சுருக்காரு. இதே மாதிரி பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த இதில் நம்ம போடுவோம். அந்த ஹாதிர் நாதிர் இதில் இன்ஷா அல்லாஹ் அதுவும் போடுவோம். இவங்களுடைய நிலைமை என்னன்றது நீங்களே புரிஞ்சு கொள்ளுங்கள். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விட இவங்களுடைய பெரியார்களை உயர்வான ஸ்தானத்தில் எடுத்து வைக்கிறாங்க. இது உடனே என்ன பண்ணுறாங்க, இவங்களே சொல்கிறாங்க ரசூலாவை தவிர பெரியார்களுக்கெல்லாம் மறைவான ஞானம் இருக்குது அப்படின்னு பரேலவிகள் சொல்கிறாங்க. அது எங்களுடைய கொள்கை. மறைவான ஞானம் எல்லாம் கொடுத்துருக்கான்றதுக்கு எங்களுக்கு ஆதாரம் நிறைய இருக்குது. நாங்கள் அது போடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் உங்களுடைய கொள்கைன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே இல்லைன்றது தானே. அப்படி யாரை ஏற்றுக்கிறானோ அவன் காஃபிர்ன்றது தானே உங்களுடைய கொள்கை. அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹ்க்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து
உங்களுடைய பெரியார்களுக்கு என்னென்னவோ அலிஃப் லைலாவோ லைலாவுடைய கதைகளை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதே மாதிரி ஃபதாவா ரஷீதியால் அவர் காஃபிர்னு சொல்கிறாரு. அப்போனா உங்களை என்ன எந்த நிலையில் வைக்கணும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த தேவபந்திகளுடைய சூழ்ச்சியிலிருந்து இந்த உம்மத்தை அல்லாஹ் தாலா பாதுகாப்பானாக. வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.